இப்போ நம்ம தமிழக அரசினுடைய புதுதில்லி மனுவினுடைய சாரம் நாம் இதுவரைக்கும் இவங்க என்ன செய்வாங்கன்னா மனு நிராகரிக்கப்படுகிறதுங்கிற ஒரு செய்தியை பற்றி நாம் சொல்லுவாங்க. எந்த வகையான மனு கொடுத்தாங்க இதுவரை நான் பார்க்குறேன். முதல் முறையாக டிரான்ஸ்பரண்டாக மனுடைய பார்வைக்கு வைக்கிறேன். இது நிறைய ஆலோசனைகள் தான் கொடுக்கலாம். என்ன அதை சேர்த்து அந்த தமிழ்நாடுடைய அரசு கொடுத்துக்கலாம். இப்போ கையில் உள்ள கொடுத்தாங்க கீழே வந்துடலாம். கீழே வந்து இந்த மன்றம் நடத்திய கல்வி திருவிழாக்களில் திரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான், உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் போன்றவர்கள் கலந்து கொண்டு மாணவ கேந்திரங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். ஷெட்யூல் கிளாஸ் பட்டியலிருந்து தங்களை விடுவித்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்று அழைக்கப்படும் பட்டியலுடன் வேளாண்மையில் சேர்க்க வேண்டும் அரசு. அப்படியே படிச்சுட்டு வாங்க, முக்கியமானது நான் சொல்றேன். பால் பேசப்படும் எல்லாம் தெரியுதான்னு கேட்க இது போதுமா? எழுத்தாளர் திலகவதி ஐபிஎஸ் அவர்கள் கூறுவது போன்று நில உடைமைகளாலிருந்து மாற்றார்களின் படையெடுப்பால் நிலங்கள் பறிக்கப்பட்ட நிலையில் தங்களது சொந்த நிலத்திலேயே விவசாய தொழிலாக மாறிய தேவேந்திர வேளாளர்களின் சரித்திரம் கேரளம் நிறைந்த சரித்திரம். இப்போ இந்த வீடியோவை பார்க்க நீங்கள் பாருங்க. திலகவதி இவங்க தேவேந்திர வேளாளர்கள் அடுத்த இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாமானியப்பட்டவர்கள் கிடையாது. இவங்களுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது நீங்கள் கிருஷ்ணதேவராயர் கண்டுபிடிக்கலாம். இவர் வந்து பள்ளர் என்றும் மல்லர் என்றும் தேவேந்திர வேளாளர் என்றும் இப்படியாக ஒரு 7 பிரிவுகளுக்காக இவங்க பேர் வந்து அழைக்கப்பட்டது. அப்படி அழைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பள்ளம் அப்படின்னு சொல்றது அந்த நிலத்தினுடைய அளவை குறிக்கும். இப்படி எவ்வளோ நிலம் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு 30 பள்ளங்க அப்படின்னு அந்த பள்ளங்களை தங்களுடைய சொத்தாக கொண்டிருந்த காரணத்தினால் இவர்கள் வந்து பள்ளங்கள் என்று அறியப்பட்டது, மல்லர்கள் என்று அறியப்பட்டவர்கள். இவர்கள் தனியான தமிழ் இலக்கியம் வந்து பள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய வகையிலேயே குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுறதோடு இவங்கலாம். இது மாதிரி வரலாற்றை முக்கியத்துவம் பெற்று நில உடமையாளர்களாகவும் விவசாயம் செய்பவர்களாகவும் விவசாய குடிகளாகவும் இருந்த இந்த நிலம் வந்து என்ன சொன்னால் நாங்கள் படையெடுத்து தெலுங்கு மன்னர்களின் படையெடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கூட்டம் அவங்களுடைய தளபதிகள் அவங்களுடைய சிவங்களை அவங்களோட நிலத்தை பிடிச்சி அவங்க கொடுத்தாங்க. இவங்களுக்கு சொந்த நிலங்களிலே இவங்க வந்து கூலிகளாக இருக்க முடியாத அவங்க நிலைமையில இருந்தாங்க. இவங்க வரலாறு வந்து ரொம்ப நிறைய வரலாறு தான் மக்களுடைய வரலாறு. ஏன்னா இந்த சொல்ற மாதிரி நான் ஆதியில் பாயங்கள் பாதியில் இவங்க வந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு இந்த நிலைமையில் வாழ முடியாது என்று சொல்லி அவமானப்பட்டு இந்தியாவே வந்து தமிழகத்தை வந்து இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க மிகப்பெரிய எழுத்தாளர் ஐபிஎஸ் அப்படிங்கிற எவ்வளவு தூரம் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறாங்க சுத்தமாக சொல்லி கொண்டு இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல போறோம்னா முதல் இந்த நம்ம பாரத தேசத்துல முதன்மை கடல் நாம் வணங்குற சாமி வந்து இந்த கால கிபி 200ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற போது இமயமலை சாதனையில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் என்று சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. காலப்போக்கில் இந்திர தெய்வத்தின் முதன்மை அளிக்கப்பட்ட
ஏற்பட்டு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய முதலை தெய்வங்கள் காணாமல் போகிற அளவுக்கு இந்து மண்ணின் மாற்றங்கள் இருக்கிறார். இந்த மண்ணின் மைந்தர்கள் சொந்த நிலத்திலேயே விவசாய தொழிலாளர்கள் மாறுகிற காலம் கிபி 1300க்கு பிறகு தமிழகத்தில் அரங்கேறினாலும் இன்றும் இந்த மக்கள் விவசாயம் செய்தும் மாடுகளை பூஜித்தும் மாட்டுக்கள் இல்லாத மக்களாகவே இருந்து வருகிறார்கள். மாடுகளை தெய்வமாக போற்றி வழிமுறை மாட்டுப்பொங்கல் திருவிழாவும் தங்கள் விவசாய வேலைகளுக்கு குறைந்திருக்கும் காளைகளை போற்றும் விதமாக காளைகளோடு தழுவி விளையாடும் ஜல்லிக்கட்டு விழாவை பொங்கலுக்கு அடுத்த நாளில் ஆதி காலத்திலிருந்தே இந்த உலகத்தில் மக்கள் இன்றளவும் கொண்டாடி வருகிறார்கள். தமிழ் ஆய்வு பகுதி 2 என்ற புத்தகத்தை எழுதிய தேவி சுப்பிரமணிய ஐயர் என்ற வரலாற்றாசிரியர் பல்லன் என்று அழைக்கப்படும் இனத்தால் நெல் விளைவித்தல் தொழிலில் மிகுந்த நிபுணத்துவம் பெற்றுள்ளார்கள். எக்ஸ்பர்டைஸ் இன்றும் அதில் வல்லனை மிக்கவர்களாக விளங்குகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நெல் விளைவித்தல் தேவேந்திரோட வேளாண்மையில் யாரும் வெல்ல முடியும். இன்றளவும் தேவேந்திரோட வேளாண்மையில் 7 உட்பிரிவுகளும் பழனி முருகன் கோயிலில் ஆண்டுதோறும் ஒன்று கூடி தங்குவதற்கு இடமும் உண்ண இனமும் வழங்கினார்கள் என்றும் பழனி செப்பேடு 1528ஆம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மதுரை மீசில் இருக்கிறாங்க. இப்போ அதனுடைய ஆதாரத்தை நான் வரிசையில் அதனுடைய ஆதாரம் உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் பாருங்கள். கீழே வெளியே கீழே பார்த்தீங்களா 1528 தான் இந்த சட்டம் எழுதப்பட்டது. 1528ஆம் ஆண்டு விஜயநகர சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருது. அப்போ தான் இந்த பள்ளி சட்டம் எழுதுறாங்க. அதுக்கு வந்து திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கருடைய வீதியில் தான் மதுரையில் அந்த தெப்ப புராணமாக வைப்பாங்க. அது கீழே இருக்கு. இதில் வந்து அதை நான் எடுத்து வரியங்கள் வைத்து கூட அதை கரெக்டாக போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா குடும்பம் நாம குடும்பம் இதெல்லாம் குடும்பங்கள் எங்கள் தாத்தா பேர் உடையாங்க. எங்கள் அப்பா தாத்தா திருடிட்டாங்க. பார்த்தீங்களா காலாடி குடும்பன் பன்னாடி மூப்பன் பலகாரிங்கிற 5 வகுப்பும் வரி நம்பர் 246 258 பழனி சட்டத்தில் குறிப்பிடப்படுகிறது. கொங்கு வைகாவதி நாட்டில் பழனி மலைகள் சொல்லிட்டு தேவேந்திர சாதியாரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த மரத்தில் அரதேசி பரதேசிக்கு உப்பு ஊறுகாய் நீராகாரம் திருவிளக்கு திருத்தம் சாத்தும் மலையின் பேரில் திருமஞ்சன மலையேறும் பக்தர்களுக்கு பாரிசம் தண்ணீர் பந்தல் நந்தவனம் முதலான ரத்னங்களும் செய்து கொடுத்தோம். இவ்வளவு தூரம் நமக்கு கோயிலில் நிர்வாகம் இருந்தது. இவ்வளவு நாம் செய்து வந்திருக்கிறோம். இது வந்து நம்ம வந்து கோயில் வந்து தீட்டு இல்லை தீண்டாமை என்பதற்கான இது வரும். இது வந்து படிச்சு பாருங்க. 18/1/1927ஆம் ஆண்டு மாகாண தலைமை செயலாளருக்கு ஏஜி ஸ்ரீனிவாசன் எழுதிய கடிதம். அதை ரெண்டு வச்சுக்கலாம். வி தேவேந்திரோட வேளாளர் ஃபார்ம் ஏழை 1/3 ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிளாஸஸ் நாம் இருக்கிறோம். Distinctly separate from all the others in point of culture, habits, social status, historical traditions. We feel humiliated to be grouped along with all the others. நீங்கள் அவங்களோட சேர்க்கக்கூடாது, ஷெட்யூல் காஸ்ட்டில் வரக்கூடாது இருக்கிறார். அதே மாதிரி கோயில் குண்டம் தேவேந்திரன் கைப்பற்றதால் தேரோடு இது மாதிரிலாம் நம்ம கோயிலில் நம்ம இருக்கிற ஆதாரங்கள் கொடுத்துருக்கிறோம். 1901ஆம் ஆண்டு 14 வகையாக காலி பிடிக்கிறாங்க சென்சஸ் கமிஷனர். இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். இன்கேஸ் இப்போ தமிழக அரசு நம்ம ஒரு ஆதரவான ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போனால் இந்த வாய்ப்புலாம் நம்ம வெளில போகிறோம். எல்லாம் ஞாபகம். 1901ஆம் ஆண்டு மக்களுடைய காலத்திற்கு முதல் முறையாக கீழ்கண்டபோது ஜாதிகளை வகைப்படுத்துகிறார்கள். 1 பிராமணர்கள், 2வது சத்திரியர்கள், 3வது கேட்டகரி வைசியர்கள், 4 to 7 வரைக்கும்
பிராமணர்கள் தொடர்ந்துள்ள சூத்திரர்கள் அதான் கேஸ்ட் ஜாதி ஜாதி இருக்கிறார். 8வது தான் நாம் வர்றோம். மாட்டுக்கறி உண்ணாமல் பிராமணர்கள் தொடர்பு இல்லாத சூத்திரர்கள்ங்கிறது கேட்கிறது. அதில் வந்து நாம் இருக்கிறோம். 10ல் வந்து மாட்டுக்கறி வந்து சூத்திரர்கள் இப்படி பிரிக்கிறாங்க. மாட்டுக்கறி உண்ணாதவர்கள் மாட்டுக்கறி உண்ணாதவர்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்படி மேற்பாளர் 8ல் வந்து மாட்டுக்கறி உண்ணாதவர் யாராவது பார்த்தீங்கன்னா பல்லர், வேட்டுவர், வல்லுவர் மற்றும் செம்மான் போன்ற சாதிகள் 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தீர்க்கிறார். 10ல் யாரை சொல்றாருன்னா மாட்டுக்கறியும் முறை யாருன்னா பறையர் மற்றும் சத்திரியர் சாதிகள் சொல்கிறார். எனவே மாட்டுக்கறி உண்ணாதவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட தேவேந்திர வேளாளர்கள் மற்ற ஜாதி இந்துக்களின் அங்கமாகவே இருந்து வந்திருக்கிறார்கள் என்று நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் நமக்கு பின்னாடி கிடைக்கும். அடுத்தது 1930ஆம் ஆண்டுல அம்பேத்கருக்கும் காந்திஜிக்கும் நடந்த ஒரு தகராறு தான் அந்த டிப்ரெஷன் கிளாஸிலிருந்து வெளியெடுத்து ஷெட்யூல் காஸ்ட் வேணும்னு சொல்லி அம்பேத்கர் போராடுகிறார். அந்த போராட்டத்தின் போதனுடைய விளைவாகத்தான் மேல் வந்து 1930 டிப்ரெஷன் கிளாஸ் இது மாதிரி இருந்தது. 3 வகையாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள். 2வது குற்ற பரம்பரை, கிரிமினல் ட்ரைப்ஸ். 3வது ஹில் ட்ரைப்ஸ். அவங்க இந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் வரையா அந்த லிஸ்ட் காட்டுங்க. 11 ஒரு ஐடியா கிடைக்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம டிஜிட்டல் லைப்ரரியில் போய் நம்ம எடுத்துருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆவணத்தை ஆர்கைவ்ஸ் வந்து எடுத்தது. இதுதான் மேலே கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் டிப்ரெஷன் கிளாஸஸ் 1930 அன்டச்சபிள்ஸ். இது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய லிஸ்ட். இது எல்லா ஜாதியும் இருக்குது. மலபாறு, அதே மாதிரி சவுத் கனடா, தமிழில் வந்து நம்ம பெரியவர் சீக்கிரம் கேரளா. அடுத்தது கிரிமினல் ட்ரைப்ஸ் இருக்குது. அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் யாராவது ஒரு ஆந்திராவில் வருகிறார். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் சேர்ந்துருக்குது. அப்படியே இருள அவங்களும் கிரிமினல் ட்ரைப்ஸ் தான். மக்கள் போறவர் அவங்களும் கிரிமினல் ட்ரைப்ஸ். படையாட்சி அவங்களும் கிரிமினல் ட்ரைப்ஸ் தான். நாம் வேற விதமாக நினச்சிக்கிட்டு நான் அவங்க இப்போ பழைய இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. சரி கேட்க அடுத்தது இன்னும் கிலோ அவ்வளோதானே. அப்புறம் இந்த தகராறு என்ன ஆகுதுன்னா அந்த லிஸ்ட்டு கொடுத்தோன்னே நிறைய எதிர்ப்புகள் வருது. அந்த எதிர்ப்புகளுடைய ஆராய்ச்சி மேலே வந்து ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க. 1930 அந்த 3 தொகுதியில் 2ஆம் ஆண்டு எழுதுறாங்க. ஒரு பில் அந்த அவாய்டு சொன்னால அடுத்து அதர்ஸ் போகணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமானது கேட்கணும். அந்த முக்கியமானதுல இதுதான் அதர்ஸ். இதில் தான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜாதியும் வருது. ஃபர்ஸ்ட் உறவர் சீனி நம்பர் 6, வளையர் செட்டிநாடு வளையர் 18, சக்தியர் 19 சீனி நம்பர். இதுதான் டிப்ரெஷன் கிளாஸுடைய லிஸ்ட்டு. 34 இருளர், 40 கல்லர், 41 காராடி, 57 மரவர், 71 பல்லர், 73 பறையர். அது குறித்து என்ன பண்ணுறாங்க? இப்போ நம்ம பல்லர், கல்லர், பிரமலை கல்லர், வளையர் எல்லாத்தோட நம்ம இருக்கோம். ஆனால் 3 ஜாதி பற்றி எழுதுகிறேன். இதுதான் நம்முடைய லிஸ்ட்டு. ஸ்ரீ நம்பர் 14 சக்தியர், 21 தேவையான கொடுத்தார். இது மாதிரி 4 ஜாதியை தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி டிப்ரெஷன் கிளாஸ் வெளியே 21 மறுபடியும் 17 வந்துடும். எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. கல்லர் காராடி நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த டிப்ரெஷன் கிளாஸ் தான் இந்த ஜாதி சீரி நம்பர் 19 சக்தியர், சீரி நம்பர் 40 கல்லர், காலாடி, இது மாதிரி எல்லா இதில் வந்து இதில் இருந்த வெளியே வச்சு நம்மளுக்கு கொண்டு வராங்க. இதில் உங்களுக்கு தெரிய இருக்க டிசிஎல்லாம் இதே லிஸ்ட் இருக்கிறாங்க. அதனுடைய வரிசையை அதுக்குண்டான ஆதாரமாக கொடுத்துக்கிறாங்க. இப்போ 1935ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற 36ஆம் ஆண்டு செய்யப்பட்டிருக்குது. லிஸ்ட் 35 தமிழ்நாட்டில் இருக்குது. பிறப்பாலும் மதத்தாலும் மட்டும்தான் ஒருவர் இந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய முடியும் என்ற இயல்பான இந்து பாரம்பரிய மற்றும் பரம்பரை விதிகளுக்கு தொடர்பாக அரசாங்கம் ஒரு சட்டத்தின் மூலமாக ஷெட்யூல் காஸ்ட் என்ற ஒரு புதிய ஜாதியை
செயற்கையாக உருவாக்கி இன்றைய தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதிதிராவிடர்கள் மற்றும் அருந்ததியர் ஆகியோர் உள்ளிட்ட 76 ஜாதிகளை ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அறிவித்தார்கள். அதுவே அரசியலமைப்பு சட்டம் சட்டத்தில் 29க்கு எதிரானதாகும். அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட முதன்மை ஜாதிகளுக்கு அடிப்படைத்தன்மை இருக்குதா அப்படின்னு கேட்கிற பொழுது பண்டமெண்டலாக நாம் என்ன சொல்கிறோம், இது 4 பேர் சேர்த்துருக்கலாம். சுதந்திரம் முடிவுக்கு மறுபடியும் 1950 அதே பட்டியலை நம்ம சேர்த்துக்கிறாங்க. 1936 இருந்தது. 1956 20 ஆண்டுகள் பிறகு 3 குடிநீர்கள் சேர்க்கிறாங்க. நிறைய பன்னாடி வாரியம் விஷயத்தான் 12 அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த 3 ஜாதி ரொம்ப காலத்துக்கு தான் 1956 நம்ம வேலை அடுத்து என்ன சொல்றோம்? என்ன கீழே பார்ப்பானா 56 பாருங்க படிக்கிறாங்க. 1956 ஜியோ அதில் நம்ம கல்லங்கிற வார்த்தை சேர்த்துருக்கிறாங்க. அப்புறம் கீழே கரையர், தேவேந்திர குலத்தான், குடும்பம், கீழே மேலே 2 ஜாதி மேலே சேர்க்கிறாங்க. பன்னாடி கரையர் 3 ஜாதி 20 வருடங்களுக்கு சேர்க்கிறாங்க. ஸோ இதுன்னா நமக்கு அது வரைக்கும் நாம் பிசியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நிரூபணம் நாம் செஞ்சுருக்கிறோம். இப்போ முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம். தேவேந்திர வேளாளர்களின் பிரிவுகள் சமூக, பொருளாதார, பாரம்பரிய, தொழில் பின்னணி இவ்வாறு இருக்கையில் எந்த காரணத்தின் அடிப்படையில் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் இவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்பதை 1965 ஆண்டு வெளியிடப்பட்ட லோகூர் கமிட்டி ரிப்போர்ட் மிக தெளிவாக கூறுகிறது. In drawing up the list of scheduled castes, the test applied was social, educational and economic backwardness arising out of the historical custom of understanding. தீண்டாமை இருக்கிறவங்களை மட்டும்தான் நாங்கள் ஷெட்யூல்டு காஸ்ட்ல சேர்த்தோம் அப்படிங்கிறத அவர் சொல்றாங்க. அதே மாதிரி 1950 சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ரிவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் தி ஷெட்யூல்டு காஸ்ட் revised list of scheduled castes and the government of India scheduled caste 1936 made under the state. அவங்க அதே தான் போட்டாங்க. இப்போ தமிழ் நான் சொல்கிறேன், பட்டியல் சாலைகளின் பட்டியலை தயாரிப்பதில் பாரம்பரிய வழக்கம் அல்லது தீண்டாமையாளர்களும் சமூக, கல்வி மற்றும் பொருளாதார பிந்தைய நிலையே காரணிகளாக கருத்தில் கொள்ளப்பட்டது என்பதை காட்டுகிறது. எனவே தீண்டாமையால் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்ப்பதற்கான மூல காரணம் என்றும் தெரிய வருகிறது. இதையே நான் பின்னால் உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் கூறுகிறது. அது 16 நான் வரிசையில் ஆதாரத்தோடு எடுத்திருக்கிறேன். இப்போ அடுத்தது இவ்வாறு ஒடுக்கப்பட்ட வகுப்பு பட்டியலில் இருந்து தேவேந்திர குல வேளாளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். அன்று முதல் இவருடைய உண்மையான பாரம்பரிய ஜாதி பெயர்கள் மறைந்து ஒரு புதிய ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற ஜாதியாக அனைவரும் எஸ்சி என்ற ஒரு பெயரில் அழைக்கப்படுகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய தவறு. இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி, தேவேந்திர குல வேளாளரின் உட்பிரிவுகளை ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்த்தது சரியா? சேர்த்தது சரி என்றால் தேவேந்திர குல வேளாளரின் உட்பிரிவுகளுக்கு அன்றைய மாகாண அரசு கூறுவது போல உண்மையிலேயே தீண்டாமை இருந்ததா? சட்டமேதை அம்பேத்கர் கூறிய தீண்டாமை என்ற வரையறைக்குள் அது வருகிறதா என்பதுதான் கேள்வி. அரசாங்க பாரம்பரியம், உலகத்து உணவளிக்கும் உணவு தொழில், கோயிலில் முதல் மரியாதை, மாட்டுக்கறி உண்ணாமை, பசுக்களை வழிபடும் பண்புடைய தேவேந்திர குல ஜாதிகளை தீண்டாமைக்கு ஆட்பட்ட ஜாதிகள் என்று எந்த அடிப்படையில் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் வகைப்படுத்தி என்பதால் ஒரு நூற்றாண்டு கேள்வி. அடுத்ததாக 1901 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையில் வகைப்படுத்தப்பட்ட 14 பிரிவுகளில் மாட்டுக்கறி உண்ணாத தேவேந்திர குல வேளாளர்களை ஜாதி இந்துக்களோடு வரிசை நிறுத்தி சேர்க்கப்பட்டும் மாட்டுக்கறி உண்ணும் பழைய சட்டத்தில் வரிசை பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். பொதுக்கோயில், பொதுக்கிணறு, சாலை போன்றவற்றில் அனுமதி இல்லாதது ஒரு வகை தீட்டு என்றாலும் கூட ஒடுக்கப்பட்ட வகுப்பிலுள்ள வெவ்வேறு ஜாதி இந்துக்களுக்கு மத்தியிலும் அது தோன்றியது. எனவே மேற்கூறிய தீட்டுகளை தீண்டாமை என்ற வரையறையில்
கொண்டு வர தேவையில்லை என்பதும் 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்பார்வை வகைப்படுத்திய மாற்றுத்தொழிலும் பழக்கமே தீண்டாமை என்ற வரையறையில் கொண்டு வர மூல காரணமாக அமைந்திருக்கு என்பதும் நிரூபணமாகிறது. அதற்குண்டான சார்ந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் நன் அதர் தேன் அவர் அம்பேத்கர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தீண்டத்தகாதவர் யார் அவர், ஏன் அவர்கள் தீண்டத்தகாதவர் ஆனார்கள் என்ற தனது புத்தகத்தில் அவர் கூறுகிற காரணம் யாருதான் தீண்டத்தகாதவர்கள் என்பதற்கு எத்தனையோ காரணங்கள் கூறப்பட்டாலும் மாற்றுத்தறி உண்பவர்களும் பசுக்களை வணங்காதவர்கள் தான் தீண்டத்தகாதவர்களாக இந்து மதத்தில் வகைப்படுத்தப்பட்டார்கள் என்று தெளிவாக கூறுகிறது. அந்த புத்தகம் எழுதியிருக்கிற சாப்டர் நம்பர் 9 BPT as a root of untouchability. If there is anything that separates the untouchables from the Hindus, is BPT. அதாவது மாற்றுக்கழிவும் பழக்கமே தீண்டாமைக்கு மூல காரணம். ஜாதி இந்துக்களையும் தீண்டாமையை எதிர்த்து என்று கூறினால் மாற்றுக்கழிவும் பழக்கமே என்று இப்பொழுது நாம் நிரூபித்திருக்கிறோம். எனவே இதன்படி தேவேந்திர வேளாண் உட்பகுதிகள் அனைத்தும் பியூரோக்ராட்டிக் எரர் என்று சொல்லப்படுகிற அதிகார வர்க்கம் நிலைத்தன்மையால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கீழே நம்ம ஜல்லிக்கட்டுகளா இது மாதிரிலாம் போட்டுட்டு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். 31 போடுவோம். ஒரு வீடியோ 23 வீடியோ நம்ம என்னென்ன நான் இல்லை ஒன்று இது போடுற காலங்கள் கூட இதையும் எடுத்து விட்டாங்களே கேள்வி இல்லைங்க. அதையும் எடுத்துட்டாங்கல்ல, பக்கா திட்டம் போட்டு எடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேவேந்திரோட வேளாண்மையுடைய அந்த காலம் தான் முதல்ல பார்லிமெண்ட்ல எடுத்துக்கான ஆகாரம் வந்து இதிலிருந்து நம்ம மாடுகளை தெய்வமாக பூஜிக்கிற இனம்ங்கிறது அம்பேத்கர் சொன்னுடைய வரையறுத்து. இது முதலை தெப்பக்குளம் திருமலை நாயக்கர் காலத்தில் போடப்பட்ட அந்த குளம் இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு முதல் மரியாதை ஆகாரம். போட்டி தைப்பூச நாளிலே நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவிலே பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் இந்த பகுதி முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அம்மனும் சுவாமியும் அங்கு அலங்கரிக்கப்பட்ட பேரிலே தற்போது பரிவார தெய்வத்துடன் பக்தர்களுக்கு எழுந்தருளி காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக அனுப்பரணியிலிருந்து வரக்கூடிய பரம்பரைக்காரர்கள் வந்த பின்பு அவர்கள் தான் வடத்தை பிடித்து இருக்க வேண்டும். சரியாக 10:30 மணிக்கு அவர்கள் வடத்தை பிடித்து இருக்க தேர் திருவிழாவானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அடுத்த பாயிண்ட் முதல்ல இவங்க அனைத்து ரிப்போர்ட் கரெக்டா அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி தான் அரசாங்கத்தில் வந்துருக்கிறாங்க. 1986 ஜஸ்டிஸ் பார்ட்டி, 1950 காங்கிரஸ். இப்போ அவங்க அனுப்பிச்ச ரிப்போர்ட் கரெக்டாக அந்த நேஷனல் கமிஷன் ஆன் ரிலிஜியன் அவங்க சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா 1936 பிறப்பிக்கப்பட்ட ஷெட்யூல் காஸ்ட் ஆணை களப்பணி மற்றும் கணக்கெடுப்பு அடிப்படையில் தயாரிக்கப்படவில்லை. மாறாக ஒரு பொது புரிதலின் அடிப்படையில் அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது. 1950 அரசியல் சட்டம் ஷெட்யூல் காஸ்ட் ஆணையும் 1936 ஆணையின் அடிப்படையில் தான் பிறப்பிக்கப்பட்டது சொல்லி அவங்களே கமிட் பண்றாங்க. சர்வே எதுவும் சும்மா ஜெனரலா போட்டோம்னு சொல்றாங்க. அது இங்கிலீஷ் எதுவும் கொடுக்குறேன்னா
The inclusion of caste in the SC order 1936 itself was based on general impression and not on actual survey. The same can be set up to the order 1950, which was based on over the scheduled caste order 1936. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எதுவுமே இல்லாமல் 4 பேர் சேர்ந்து நம்ம பேர் சேர்த்துக்கலாம். Without any material evidence or concrete proof that they have activity எதுவுமே இல்லாமல் அமைச்சிருக்கிறாங்க. இதனுடைய அந்த கன்வென்ஷன் ஸ்டேட்மெண்ட் எகை 11/9/1950 நம்ம தமிழக சென்னை மாகாண அரசுடைய தலைமைச் செயலர் மத்திய சட்ட அமைச்சர் அமெரிக்கர்களுக்கு கடிதம் இருக்குது. அதில் என்ன சொல்றாங்கன்னா, எனி மெட்டீரியல் ஒமிஷன் ஆர் மிஸ்டேக் வில் பி டிஸ்கவர்ட், இருக்கலாம், தப்பு இருக்கலாம். இன் கேஸ் இட் இஸ் டிஸ்கவர்ட் லேட்டர் ஆன், இட் வில் பி ரெக்டிஃபைட் ஆஃப்டர் டியூ என்கொயரி பை சிம்பிள் லெஜிஸ்லேஷன் இன் தி பார்லிமெண்ட். அதாவது ஷெட்யூல் பெர்ஸ்பெக்டிவில் சேர்க்குமாறு அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஏதாவது குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உரிய விசாரணை செய்து அதன் அடிப்படையில் காலப்போக்கில் பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா மூலம் அந்த கிளையை நிறுத்தி செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுலேயே கன்வென்ஷன் ஸ்டேட்மெண்ட் அனுப்பி செய்யலைங்க. எனவே இலக்கியம், கல்வெட்டு, செப்பேடுகள், அரசு போக்குவரத்து சான்றுகள், பரம்பரையாக தொடர்ந்து நடைமுறையில் உள்ள கோயில் திருவிழாக்கள் மற்றும் சம்பிரதாய நடைமுறைகள், நாட்டுக்கு இல்லாமல் பசுக்களை தெய்வமாக வேண்டும் பாரம்பரியத்தை இன்றும் தொடர்ந்து செய்து வரும் நிதர்சனங்கள் ஆகியவற்றை கருத்திலே கொள்ளாமல் தேவேந்திர வேளாண் உட்பிரிவுகளை மற்ற 2 ஜாதிகளோடு தவறாக வகைப்படுத்தி தீண்டாமைக்கு ஆட்பட்டவர்கள் என்ற ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் மாகாண அரசு தவறான அறிக்கையை அனுப்பியுள்ளது. மாகாண அரசு தவறான அறிக்கையின் அடிப்படையில் ஷெட்யூல் காஸ்டில் சேர்ந்து தவறு இருக்கிறாலும் சென்னை மாகாண அரசின் தவறான அறிக்கையை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் ஆணையிட்டால் அந்த ஆணையின் தவறு என்று நிரூபணமாக இருக்கும். இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டால் சேலஞ்ச் பிரசிடென்சியல் ஆர்டர், இந்த ஜனாதிபதியுடைய ஆணையத்தை நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம். இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக தேவேந்திர வேளாண் நலனுக்காக புதிய தமிழகம் கட்சி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேவேந்திர சமுதாயம் அழைத்து போராடி வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரை போது இந்த கோரிக்கையை கொள்கை அளவில் கேட்டுக்கொள்வதாக அறிவித்ததை நாங்கள் கனிவோடு நடைமுறைப்படுத்துகிறோம். சிஎம் திமுக ஆட்சிக்கு வந்தால் தேவேந்திர வேளாண் சமூகம் துணி வந்தார்கள் என்ற சக்தியின் குற்றச்சாட்டு தூத்துக்குடியில் திமுக வாக்குச்சாவடி மக்களிடம் பேசியபோது அவர் தெரிவித்திருக்கிறார். எல்லா அரசாங்கங்களுக்கும் சில திட்டங்கள் திமுக சொல்ல முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இன்னொரு ஜாதி வந்து அவங்க படைக்க மாட்டாங்க. இப்போ நாம் இருந்து எங்கே போகிறதுன்னா பிசி எம்பிசி கேட்பாங்க. பிசி எம்பிசிக்காக நேச்சுரலாக அவங்க அக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க நலன்களையும் அந்த அரசாங்கம் இருக்குது. சட்ட ஒழுங்கு வந்து பார்ப்பாங்க. எவ்வளவு சதவீத பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் அதனால தேடி எடுத்துருக்காரு. நாம ஆதாரங்கள் கண்டிப்பாக பரிசீலனை செய்வாங்க. இதில் வச்சுக்கிட்டு தான் நம்ம திருப்பி கேட்க முடியும். அது நல்லா நடக்குங்கிற இந்த அடுத்து பிரைம் மினிஸ்டர் இது மாதிரி நிறைய வேளாண்மையுடைய காணொலி நான் போட்டுக்கிறேன். அதில் வந்து நம்ம ஈஸ்வரனுடைய காணொலி ஈஸ்வரன் அவர்களுக்கு முன்னாடி நம்ம வந்து வேளாண்மை பெயர் வரக்கூடாதுன்னு சொன்னது.
ராணுவத்திற்கு செல்வதற்காக போகிறோம். இப்போ வந்து நம்மளை எது வருதுன்னா நாம் கேட்கறது அடுத்தது இப்போ வந்து தேவேந்திரோட வேளாண் 37 ஒடுக்கப்பட்ட பட்டியலில் மலையர் படையாகி படமாலை கலர் போன்ற சாதிகளோடு 35ஆம் ஆண்டு வரை இருந்துள்ளன. அன்றைய டிப்ரஸ் கிளாஸ் அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் தான் இன்று பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலாகும். தாய் தந்தையின் வீட்டிற்கு வெளியேற்றப்பட்டவர் வனவாசத்திற்கு பிறகு மீண்டும் தாய் வீடு திரும்பும் போது சொத்தில் தனக்குரிய பங்கினை சட்டப்படி உரிமை ஒதுக்கீடு போன்றதே நமது கோரிக்கையாகும். எனவே பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் யாரும் நம்மை அனுமதிக்க முடியாது என்று கூற உரிமை சாதிவாரி கணக்கெடுத்து அந்தந்த ஜாதியின் மக்கள் விகிதாசாரப்படி இடஒதுக்கீடு வழங்கும் பட்சத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு தேவேந்திரோடு சேர்ப்பதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் என்பதை ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக கூறலாம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்துச்சுன்னா எல்லா பகுதியிலும் சாப்பிடும். தேவேந்திரோட வேளாண்மையில் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிருந்து விடுவிக்கப்பட்டால் தமிழகத்தினோட இடஒதுக்கீடு 18 குறைய வாய்ப்பு வருகிறது. அதே சமயம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புள்ள இடஒதுக்கீடு 50 80 வரை உயர்கிற வாய்ப்பு வருகிறது. எனவே பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தேவேந்திர வேளாளர்களை சேர்ப்பதால் அவர்கள் பதற்றப்படவோ அல்லது தங்கள் நலன் பரிசோதிக்கணுமோ என்று அச்சப்பட தேவையில்லை. ஆனால் தேவேந்திரோட வேளாளர்களை ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிருந்து விடுவித்து பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சேர்க்குமாறு வைக்கிறோம். கரெக்டா? இருந்தால் ஒரு கைது சொல்ல முடியாது. இரண்டாவது அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இரண்டாவது ஆப்ஷன் தற்போது உள்ள ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலில் 18% அருந்ததி இனத்திற்கு 3% போக 15% அந்தந்த ஜாதிக்குரிய மக்கள் தொகை அடிப்படையில் தோராயமாக கீழ்கால சதவீதத்தில் இருக்கிறது வெற்றிகள் வருகின்றன. ஆதிதிராவிடர் 8, தேவேந்திரோட வேளாண் 6 மற்றும் ஜாதியினர் 1. சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த சதவீதங்கள் உண்மை நிலைக்கு மாறிப்போகும். எனினும் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிலிருந்து பிற்பட்ட மிகப்பட்ட தேர்தலை சேர்ந்த பரிந்துரை செய்யும் பொழுது 6% இடஒதுக்கீட்டோடு பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் தேவேந்திரோட வேளாளர்களை சேர்க்க வேண்டும் என்ற பரிந்துரையையும் அரசியல் சட்டத்தில் அதற்குரிய திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். இது இரண்டாவது ஆப்ஷன். நம்மளுக்கு இந்த ஒரு 6% 7% எடுத்து எங்களை கொண்டு போகணும்னு கேட்கிறோம். மூன்றாவதாக இந்திய அரசு மத்திய அரசு பொது பிரிவுக்கு ஒதுக்கியுள்ள 31%, அது சொல்லவோ 31 6% தேவேந்திரோட வேளாண்மைக்கு ஒதுக்குமாறு தமிழக அரசு பரிந்துரை செய்யலாம். ஏற்கனவே பொருளாதாரத்தை நடைமுறைத்த பிரிவினருக்கு 10% வழங்கிய முன்னுதாரணத்தை பின்பற்றி நமக்கும் பார்க்கலாம். தமிழகம் மட்டுமின்றி உலகிலும் பாதிக்கும் 1 கோடிக்கும் மேற்பட்ட தேவேந்திரோட வேளாளர்கள் தாழ்ந்த ஜாதி என்ற அவலங்களிலிருந்து விடுபட்டு மற்ற ஜாதி இந்துக்களை போல சமுதாய அந்தஸ்தை தன்மானத்தோடு வாழணும். அதன் மூலம் தமிழக பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய தொந்தனை வாணிகம், தொழில் மற்றும் தீவிர விவசாயம் போன்றவற்றின் மூலமாக வழங்கவும் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிருந்து தேவேந்திரோட வேளாளர்களை விடுவிக்க வேண்டுகிறோம். எப்படிப்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் கூட, அமைச்சராக அல்லது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கூட, நீ எஸ்சி தானே என்ற ஒரு ஒற்றை சொல் உலகின் ரீதியாக எங்களை வீழ்த்தி விடுகிற காட்சிதான் இந்த நிதர்சனம் உண்மையாக உள்ளது. அரசு உருவத்தில் பிறந்தும் அர்ஜுனனை காட்டிலும் விருந்தியை நிகரற்றவனாக இருந்தும் நீ 4 ஜாதியை தேரோட்டி மகன் தானே என்ற ஒரு ஒற்றை சொல்லால் எப்படி கர்ணன் கூடி குறுகினானோ அந்த நிலைதான் இன்றைய தேவேந்திர வேளாளர்களுடைய உலகிற்கே உலக மொழி மக்கள் சங்ககால பாடல்கள் அதிகமாக இடம்பெற்ற ஒரே இனம், ஏதும் போதும் கண்களாக கொண்ட ஒரே இனம், பசுவை தெய்வமாக கொண்டாடி காளையோடு விளையாடும் வேறுதல்களின் மூலம் அவரை போற்றி கொண்டாடும் இனம், பழனி செல்வது போன்ற ஆதாரங்களின்படி கோயில் நிர்வாகத்தில் பங்கு பெற்ற இனம், கோவில்களில் முதல் மரியாதை பெறுகின்றன என்று இத்தனை பெருமைக்குரிய இனம் கடந்த 90 ஆண்டுகளாக ஷெட்யூல் காஸ்ட் என்ற கூட்டத்தில் அடையற்ற பறவைகளாக சோழத்தை புகுந்து நிற்கிறோம். இந்த தேவேந்திரோட வேளாண்மையின் துயர சரித்திரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றி அமைத்து நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழில் தரப்பட்ட இந்த மனு
இருக்கு. இதை விட விரிவான ஒன்று அதற்கு மேல் உரிய ஆதாரங்களும் அதிகாரிகளின் பார்வைக்கும் பரிசீலனைக்கும் இணைக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய ஆதாரங்களின்படி சற்று மேலோட்டமாக பார்த்தாலே அதிகாரிகள் இணைந்த பிழையால் தேவேந்திர வேளாளர்களை 1936, 1950 மற்றும் 1956 ஷெட்யூல் பட்டியலில் சேர்த்துள்ளார்கள் என்று தெரிய வருவதால் இதை மாநில அரசே இந்த பிழையை நிவர்த்தி செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரை அளிக்க அனுப்புமாறு வேண்டுகிறோம். ஒருவேளை எங்களது கோரிக்கை ஏற்கப்படாவில்லை நாங்கள் எழுப்பியுள்ள ஒவ்வொரு வினாவிற்கும் ஆட்சேபனைக்கும் அரசு ஒரு விரிவான ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்றும் ஒரே வழியில் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்று ஆணையிடுமாறு அது இயற்கை நீதிக்கு எதிரானது என்பதை தெரிவிக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய விளக்கத்தின்படி நீண்டாமைக்கு ஆட்படாத தேவேந்திர வேளாளர்களின் 90 ஆண்டு கால அவமான வரலாற்றை தமிழக மக்கள் மாற்றி எழுதி எங்களுக்கு நீதி வழங்குமாறு வேண்டுகிறோம். தொழிலாளர்களும் விவாதங்கள் திடீர்மணம் சட்டத்திகாரம் ஏபி சுப்பிரமணியனுடைய புத்தகம். அப்புறம் நம்ம மன்னர்களுக்கான குருசாமி சிஸ்டர் மூவேந்தரையார் அப்படின்னு நம்ம தேவாசிரியர் புக்கு பழனி சிஸ்டேடு சீனிவாசன் கடிதம் இந்தியன் இருக்குது. 1900 மக்களவை கணக்கு பீக்க நம்பியார் கொடுத்தது. ஒடுக்கப்பட்டவர் 1936 எல்லாமே டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது. நில ஆவணங்களை நம்ம இந்த தேவையான குடும்பத்தில் சொல்லுவாங்க. பொங்கமன்றது முன்னாடி ஆவணங்களை நம்ம சேர்த்திருக்கிறோம். அடுத்தது ஷெட்யூல் காஸ்ட் சேர்க்க அடிப்படைக்கான ரிப்போர்ட் அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். தீண்டத்தகாதவர்கள் யார் என்பது அம்பேத்கர் புத்தகத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். களப்பணியை செய்யாமல் அளிக்கக்கூடிய ரிப்போர்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். தவறான அறிக்கை அளிப்பதற்கு சாத்தியம் என்று கண்காணிப்பு சீஃப் செக்ரட்டரி 1905 மொத்தம் 17 வழக்குகள். அது இல்லாமல் வீடியோ அவர்களோட கவிதை அப்துல் ரஹ்மான் மகாதேவன் உச்சநீதிமன்ற மகாதேவன் திறமையுடைய ஐபிஎஸ் இலக்கியங்களுடைய வெளிவிழா பாரத பிரதமருடைய தமிழக முதல்வர் அமித்ஷா ராமசீனிவாசன் நிர்மலா சீதாராமன் கிருஷ்ணசாமி ஞானபாண்டியன் எடப்பாடி பழனிசாமி சீமான் பாட்டாளி ஈஸ்வரன் பாரதியா கட்சி ஜெயமோகன் குயேசமணி ஒரிசாபாவர் ஆதித்த குருமூர்த்தி தேவேந்திர ரவீந்திரன் துரைசாமி ரத்தனகுமார் எல்லாமே அவங்களுடைய நமக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்ட இந்த காணொலி. நம் கோயில் திருவிழாவிற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தேவட்டம் பொன்னே கூட்டுதல் கோவை பேரூர் கோவில எங்கள் ஊருக்கு அலுவலி குற்றம் தேவப்பட்ட வீடியோ திருநூறுபட்டி திருத்தேர் திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் தெப்பத்தேர் திருவிழா ஆலங்கடி தெளிக்க வீடியோ இப்படி 31 நாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம பொது இந்த விண்ணப்பத்தை அவர் கையாள கொடுத்தாரு. அதனால இந்த விண்ணப்பத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இது சட்ட போராட்டம். அவங்களுக்கு செஞ்சுனா செஞ்சு கொடுக்கலாம். செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு சொல்லிக்கலாம். முதல் நீங்கள் நல்ல முதல் நீங்கள் 2-3 தடவை படித்து பார்த்துட்டு சிஎம் என்ற உட்காந்து நீங்கள் பேசுங்க. நீங்கள் எல்லா ஆட்டும் நான் சொல்லலாம். இது அவங்களுக்கு ஹோட்டலில் இருக்கு. அவர் என்ன சொல்லுவார் இப்போ மேலே ஏறி அவர் சொல்லுவார். எல்லாரும் கேளுங்க. இந்த மண் கைத்தட்டை கொண்டு அன்பான உறவுகளே, சார்பில் வணக்கத்தை